Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நீங்கள் அதுக்கு கொடுக்குற ஒரு சின்ன க்ரெடிட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. எல்லாருமே ஆரி ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவில் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம்பூர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஹார்ட்டை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இல்லை, எல்லா ஷேப்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். தாம்பூர் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஹியூமனோட ஃபேஸ் ஃபில்லிங்ஸ், அதாவது எல்லா ஃபேஸ் ஃபில்லிங்க்குமே நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். லிவிங் திங்ஸ் இருக்குல்ல, பீகாக், பேரட், எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா லிவிங் திங்ஸுக்குமே நம்ம ஃபேஸ் ஃபில்லிங்க்கு நம்ம இந்த தாம்பூர் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தாம்பூர் ஸ்டிச்சையே 3 டைப்பாக இருக்குது. நான் இன்றைக்கி டைப் 1 வந்து சொல்லிக் கொடுக்குறேன். மீதி 2 வீடியோவுமே தனித்தனியாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களுக்கு இந்த 3 வீடியோவில் எந்த டைப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கி வந்து டைப் 1 எப்படின்னா, சென்டர்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்து கீழே கொண்டுட்டு போய் பாதி ஹாஃபை முடிச்சுட்டு மீதி ஹாஃபை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுதான் டைப் 1. டைப் 2 எப்படி அப்படின்னா, அதாவது இந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது. இன்னொரு டைப் வந்து அப்படியே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரவுண்டு மாதிரி ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி 3 டைப் இருக்குது. நம்ம இன்றைக்கி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஹாஃபை முடிச்சுட்டு மீதி ஹாஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணுற டைப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாம்பூர் ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில், அப்புறமா சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கிட்டேன், ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட்டோட அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஷேப் வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஓகேவா? ஹாஃப்லேருந்து எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீடில் கீழே விட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போது இந்த ஹார்ட்டோட அவுட்லைனில் நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட்டோட அவுட்லைனில் நம்ம ஒரு லைன் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். இப்போது நம்ம தாம்பூர் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதாவது இந்த ஹாஃப்லேருந்து நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், தாம்பூர் ஸ்டிச்சில் டைப் 1, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னா, சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து நம்ம கொண்டுட்டு போய் அப்படி இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். இதுதான் டைப் 1, ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கும். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன், ஓகேவா? கொடுத்துட்டு அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் செயின் ஸ்டிச் தான். இதையே ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு சைடு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாம்பூர் ஸ்டிச். ஆனால் நம்ம போடுற ஸ்டிச்சுக்கு இடையில கேப் வரக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே நெருக்கமாக போட்டுட்டு வாங்க செயின் போடுறதையே. கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு அதை ஒட்டியே நம்ம அடுத்து ஒரு செயின் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே கொண்டுட்டு வந்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம அதாவது முடிக்கும்போது ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த செயினை ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒவ்வொரு லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது திருப்பும்போது நம்ம ஒரு லாக் ஸ்டிச் எண்டிங்கில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து முடிக்க போகிறோமா? இந்த எட்ஜில் நம்ம செயின் கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த செயின் போடும்போது 2 செயினுக்கும் இடையில கேப்பு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ஃபில் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துட்ருக்கோம், வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எட்ஜுக்கு வந்துட்டோம். எட்ஜுக்கு வரும்போது நம்ம ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுவோம். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செயின் போடுவோம். நார்மல் செயின் ஸ்டிச்சையே நம்ம வந்து நெருக்கமாக கொடுத்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். பாருங்கள். அதாவது சேம் ப்ராசஸ் தான். நம்ம வந்து செயினை தான் நெருக்கமாக கொடுத்துருக்கோம். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் தான். அதையே அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம வந்து நெருக்கமாக கொடுத்துட்டே வரோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்துட்டு அந்த எட்ஜில் நம்ம திருப்பும்போது ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே மேலே கொண்டுட்டு வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புலையே நம்ம வந்து செயின் கொடுத்துட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது வந்து ஒரு ஒன் சைடை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ நெருக்கமாக ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம இந்த மீதி ஹாஃப் போர்ஷன்லேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பண்ணி முடிச்சுட்டு ஹார்ட்டோட ஷேப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மீதி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் கீழே இருந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கும், ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்தோம். இப்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கேப் இல்லாமல் நெருக்கமாக ஃபில்லிங்ஸ் கொடுங்க. சேம் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எட்ஜுக்கிட்ட வந்ததும் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எட்ஜுக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்புதும். சரியா? நெக்ஸ்ட்டு செயினுக்கும் ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கும் இடையில கேப் இல்லாமல் அப்படியே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான்.
ஒருவேளை கேப் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன செய்யணும், அப்படியே லைட்டாக தள்ளிக்கணும். நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயினை தள்ளிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக செயின் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த செயினை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை சுற்றி நான் மறுபடியும் செயின் ஸ்டிச் 2 லைன் கொடுத்துக்க போகிறேன். ப்ளஸ் சுகர் பீட்ஸும் கொடுத்துருக்க போகிறேன். ஓகேவா? இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் அவுட்லுக் இது தான் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஹியூமனோட ஃபேஸுக்கு எல்லாம் ஃபில் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபேஸ் ஃபில்லிங்க்கு நம்ம கண்டிப்பாக தாம்பூர் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு எந்த ஃபில்லிங்குமே நம்ம யூஸ் பண்ண போகக்கூடாது. லிவிங் திங்ஸ், அதாவது பீகாக், பேரட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன லிவிங் திங்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? முக்கியமாக ஹியூமன் ஃபேஸுக்கு நம்ம தாம்பூர் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னும் 2 டைப் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ஷேப்லலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு இது கொடுக்கேன். அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இது என்னென்ன ஷேப்லலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஆரி ஒர்க் போடணும் உங்கள் ப்ளவுஸுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் மெஹந்தியும் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு மெஹந்தி போடணுன்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு ஒருவேளை இவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சோபி ஹென்னா ஆர்ட் தென்காசி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்திங்கன்னா தென்காசி, ஸோ திருநெல்வேலி, தென்காசி, அப்புறமா தூத்துக்குடி மக்கள் தாராளமாக நம்மளை கால் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கே வந்து உங்களுக்கு மெஹந்தி உங்களுக்கு கேட்குற டிசைனில் போட்டு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற மக்கள் கால் பண்ணக்கூடாது அப்படின்ற இதில் சொல்லலை. நம்ம எந்த ஏரியா அப்படின்னு சொன்னால் தானே அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெஹந்தி போடணுன்னாலும் கால் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் போட்டது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.